ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் கிச்சடி தான் நான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காய் கிச்சடி பண்ணுறதுக்காக முதல்ல பேன் அடுப்பில் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் 2 வெள்ளரிக்காய் வாங்கி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன். பாதி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். மூடி வச்சாச்சு. வெள்ளரிக்காய் கிச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல வெள்ளரிக்காய் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெள்ளரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க, அது பார்த்து நீங்கள் வேக வச்சுக்கணும். இது வெந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் பச்சை மிளகாய், பச்சை கடுகு, ஜீரகம், தேங்காய் அரைச்சிருக்கிறேன். இது இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா வேக விட்டோம் திரும்பவும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதே ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். சூடோட தயிர் சேர்க்கக்கூடாது, திறஞ்சி போயிடும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியது தயிர் வந்து கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்திங்க அப்படின்னா திறஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தாளிக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு இப்போ தேவையான தாளிப்பு நம்ம பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு நம்ம தாளிக்கும்போது எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இது மாதிரி பொடுசாக கட் பண்ணி நல்லா சின்ன வெங்காயத்தை முருக விட்டு தாளித்து எடுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தாளிச்சாச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கொதிக்க விடாதீங்க, சூடு பண்ண வேண்டாம். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து விட்டுற வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரிக்காய் கிச்சடி. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். திரும்ப வெள்ளரிக்காய் கிச்சடி செய்யணும்னு தோணும். எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வெள்ளரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.